அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய சிந்தனை, மனிதனை மீட்க வந்த பாலன் இயேசு. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 14 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வாக கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். பேரொளிமிக்க இந்த நன்னாளிலே நமக்காக பிறந்த பாலன் இயேசு நமது உள்ளத்திற்கு அமைதியும், நம் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சியும், சமுதாயத்திற்கு ஒற்றுமையும், திரு அவைக்கு அன்பும், உலகிற்கு சமநீதியும் தருவாராக. நாம் கொண்டாடும் விழாக்களில் தலை சிறந்தது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா. நம்பிக்கை வாழ்க்கை வாழும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனித நேயத்தோடு வாழும் அனைத்து மனிதர்களுக்கும் அர்த்தத்தையும் நிறை மகிழ்வையும் வழங்கும் விழா. உலகில் கோடான கோடி பேர் பிறக்கலாம், ஆனால் இயேசு என்ற ஒருவரின் பிறப்போ உலகுக்கு மீட்பு கொண்டு வந்தது. மனித வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதனாலே அறிஞர்கள் உலக வரலாற்றை கிமு என்றும் கிபி என்றும் அவரது பிறப்பையொட்டி 2ஆக பிரித்தார்கள். கடவுளை பற்றிய சரியான புரிதலை இயேசு ஏற்படுத்தினார். அவர் மக்களோடு மனுமகனாக வாழ்ந்து மனிதரின் இன்ப துன்பங்களில் கலந்து கொண்டு தாமும் துன்புற்று கடவுள் மனிதரோடு வாழ்ந்து அவர்களுக்கு எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருப்பவர் என்று மெய்ப்பித்தார். இயேசு மனித வரலாற்றுக்குள் நுழைந்ததால் மனித வரலாறு புனிதமானது. நோவா காலத்தை போல மனிதர்களை அழிப்பதால் பயனில்லை, அவர்களை மீட்பதாலே கடவுளும் நிறைவு காண முடியும் என்று இயேசு மெய்ப்பித்துள்ளார். ஒரு பணக்கார தந்தை அமெரிக்காவில் வாழ்ந்தவர் தனது மகன் பெயர் சாமுவேல் அதிகம் அன்பு செய்தார். தனது மகன் இராணுவத்தில் சேர்ந்து உயர் பதவியில் பணியாற்றி வந்தார். தீவிரவாதிகள் கொலை செய்துவிட்டனர். பணக்கார தந்தை செயலிழந்து போனார். தனது சொத்துக்கள் ஏலக்கடைக்காரரிடம் ஒப்படைத்தார். ஏலம் தொடங்கும் நேரத்தில் அங்கு வந்த பெண் ஒருவர் தம்மை சாண்ட்ரா என்று அறிமுகப்படுத்தினார். சாமுவேலின் தோழி தனது துயரை வெளிப்படுத்தினார். ஏலம் தொடங்கியது. முதலில் மரித்த சாமுவேல் புகைப்படம் ஏலத்திற்கு வந்தது. யாரும் ஏலம் எடுக்க முன்வரவில்லை. சாண்ட்ரா வாங்கினாள். படம் ரூபாய் 1000 என்ற போனது. அவளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மறுநிமிடம் ஏலம் முடிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. காரணம் கேட்ட, உலகில் எவ்வளவு பேர் வாழ்ந்தாலும் அதில் உயில் வாசித்தார். உரிமையாளரின் விருப்பப்படி யார் மகன் சாமுவேல் படத்தை வாங்கிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் உரிமை. அன்பார்ந்தவர்களே, நம் தந்தையாம் கடவுளின் விருப்பப்படி யாரெல்லாம் தம்மகன் இயேசுவை அன்பு செய்து நம்புகின்றார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி உரிமை தந்திருக்கிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் ஏழைகளை அரவணைத்து உதவும் திறந்த கரங்கள் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை நம்பிக்கை கொண்ட கரங்கள் என்று அழகாக குறிப்பிடுவார். இயேசுவின் பிறப்பின் நோக்கம் வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். 4 முக்கிய கருத்துகள். 1, கிறிஸ்து கடவுளின் தூதுவர். 2, கடவுளின் செய்தி. 3, எல்லாம் வல்லவர். 4, பரிசுகளின் மேலான பரிசு. இறைவாக்கின எசாயா கிறிஸ்துவை பற்றி, வியத்து ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்று முள தந்தை, அமைதியின் அரசர். கப்ரியேல் தூதர் இயேசுவை குறித்து, பெரியவர், உன்னத கடவுளின் மகன், என்றென்று ஆட்சி செலுத்துபவர், பாவங்களிலிருந்து மீட்பவர். மரியா இயேசுவை குறித்து, மீட்பர், தூயவர், இரக்கம் காட்டுபவர், துணையாக இருப்பவர். இந்த விழாவை மகிழ்வோடு கொண்டாட நற்செய்தி வாசகத்திலிருந்து நான் கற்றுக்கொள்வது,
இயேசுவின் பிறப்பு செய்தி முதலில் இடையர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இயேசுடைய முதல் அனுபவம் தீவன தொட்டி அனுபவம். அவர் வாழ்வு தரும் உணவாக எல்லோருக்கும் சொந்தமாக கருதப்படுகிறார். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து அவருக்கு உகந்தவருக்கு அமைதி, ஏனென்றால் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை புகழ்ந்தது. நாம் அனைவரும் அவருக்கு உகந்தவராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்தவராக இருத்தல் எளிய வாழ்வு, தாழ்ச்சி நிறைந்த வாழ்வு, பகிரும் வாழ்வு, இவை நம்மத்தில் இருக்க வேண்டும். இடையர்கள், ஞானிகள் இவர்களுக்கெல்லாம் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்தது. அதே நேரத்தில் எதிரான செயல்கள் உள்ளவர்கள், சுயநலம், பொறாமை, இரட்டை வேடம் கொண்டவர்கள், எதிரான நபர்களாக ஏறுவது தலைமை குருக்கள், பரிசேயர்கள், இவர்களை நாம் குறிப்பிடலாம். இதை முதல் வாசகத்தில் காரூரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இயேசுடைய பிறப்பை பற்றி இறைவாக்கினர் எசாயா முன் அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவருடைய வருகையில் வியத்துக்கு ஆலோசகராக, வலிமை மிகு இறைவனாக, என்றுமுள்ள தந்தையாக, அமைதியின் அரசராக விளங்குவார் என்பதை அழகாக எசையா குறிப்பிட்டிருக்கின்றார். தீத்து திருமுகத்தில் நம்முடைய வாழ்விலே இயேசுடைய பிறப்பு எவ்வாறு இருக்கிறது, நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்து மீட்டு நற்செயலில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையை ஒப்படைத்தார் என்று அழகாக இயேசுவை பற்றி கூறுகின்றார். நம்முடைய வாழ்விலே இறைமகன் இயேசுக்கு முதலிடம் கொடுத்து அவர் விரும்புகின்றபடி நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இயேசு பாலனை எளிய வாழ்வில், தாழ்ச்சியான உள்ளத்தில், பகிரும் செயலில் கண்டுகொள்ள நாம் முன்வர வேண்டும். ஆடம்பர வாழ்வுக்கல்ல, வெளி அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இயேசுவின் பிறப்பு இடையர்களுக்கு, ஞானிகளுக்கு மகிழ்ச்சி கொடுத்தது போன்று நம்முடைய வாழ்விலும் உண்மையான மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் பிறப்பு செய்தி வழங்கும் அமைதியை நான் ஏற்று வாழ்கின்றேனா? மீட்பரின் வருகையை எனது இதயத்தில் ஏற்றுள்ளேனா? தூய்மை, நேர்மை, இறைபற்று, பிறநலம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, உமது ஒரே மகனாகிய இயேசுவின் பிறப்பு செய்தி வழங்குகின்ற அமைதியை நாங்கள் ஏற்று வாழவும், மீட்பரின் வருகையை எங்களது இதயத்தில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளவும், தூய்மை, நேர்மை, இறைபற்று, பிறநலம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.